2014 7.5% அரசியல் கட்சியா ஒரு பேச்சு, மத்திய அரசா வேற ஒரு நிலைப்பாடு. ஒரு கிளியர் டபுள் ஸ்பீக் நம்ம இதுல பார்க்க முடியுதா இல்லையா? 7.5க்கு அப்புறம் வரேன். 7.5க்கு அப்புறம் வரேன். இதை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பேச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வாதம். அவர் பிரதர் பேசினார். அவர் அந்த அஃபிடேவிட்டை சரியான அர்த்தத்தில் படிக்கலன்னு நினைக்கிறேன். டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, திஸ் மேட்டர் பிகேம் இன்ஃப்ளெக்சுவஸ். ஏன்னு சொன்னால் we are already decided. நாங்கள் ஆல்ரெடி இந்த 27% கொடுப்பதற்கு தயாராகி விட்டோம். அதை உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி தெரியப்படுத்தி விட்டோம். அந்த சலோனி குமாரோடைய வழக்கு முடிவுக்கு வரும்பொழுது நாங்கள் இந்த 27% கொடுத்து விடுவோம். அதனால அந்த கேஸ் விச் வந்து 27% சீக் பண்ண கேசஸ் வந்து இன்ஃப்ளெக்சுவஸ் அப்படிங்கிறதா நாங்கள் வச்ச வாதம். அதை அவர் சரியா நீங்க கமலாலயத்தில் பேசுறது தான் சுப்ரீம் கோர்ட் பேசுறீங்க. 27 கமலாலயத்திலையும் அதான் சொல்கிறோம், டிவிலையும் உட்காந்து அதான் சொல்கிறோம். 27% கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக என்றுமே இருக்கிறோம். 2015 நாங்கள் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நாங்கள் அதை சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் போட்ட கேஸில் எதுக்காக நீங்கள் போட்டீங்க? காக்கா உட்கார பனம்பழம் ஊந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல, பனம்பழம் விழப்போகிறது என்று தெரிந்து உட்கார்ந்த காக்கைகள் போட்ட அந்த வழக்கில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆல்ரெடி நாங்கள் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் சார், அதனால் இந்த மேட்டர்லாம் இன்ஃப்ளெக்சுவஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 50% பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த 50% கிடைப்பதனால நம்ம மாணவர்களுக்கு நன்மை நடக்கிறது போல நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாவலாவை ஏற்படுத்துறீங்க. இது நான் பாஜக காரனா சொல்லலை, ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவனாக சொல்லுகிறேன். நீங்கள் எல்லா மாநிலங்களும் 15% அவங்க சீட்டை வந்து ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் 27% கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னும் போது தமிழ்நாடு கொடுக்குற அந்த 15%ல் 50% கிடைக்கும். அப்போது மற்ற மாநிலங்கள் கொடுக்குற அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம ஓபிசி மாணவர்களுக்கு 27% கிடைக்காமல் போய்விடும். அதனால் இது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இது நான் தனிப்பட்ட முறையில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவனாக சொல்லுகின்ற கருத்து. பிஜேபி நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் என்பது அந்த 27% கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் திண்ணியமாக இருக்கிறோம். நாங்க அதுல ரொம்ப செட்டில்டா இருக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசியலுக்காக மாறி மாறி பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். திரு அப்பா அடுத்து பேசுவாரதுக்கு முன்னாடி விரிவா படிச்சேன். It is submitted that if these writ petitions are allowed, medical admissions across India would get greatly affected and the interest of the medical community and the public at large would be grossly affected ங்கறாங்க. திரு அசோக் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த அஃபிடேவிட்ல பாருங்க. அந்த அஃபிடேவிட்ல படிக்கிறேன். நான் அது மனப்பாடமா சொல்றேன். நீங்க 27% நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி சலோனிகுமார் கேஸ்ல நாங்க சொல்லிட்டோம்னு சொன்னோமா இல்லையா? இல்ல சொல்லல. 50% கொடுத்தாரு சார். நாங்க 50% கொடுத்த அந்த வந்து நாங்க கொடுத்த சப்மிஷன் எடுத்துட்டு வந்து 27% கொடுத்த மாதிரி பாவலா பண்ணி படிச்சு காட்டுற வேலை வேணாம். 27 பொறுத்த வரைக்கும் we are very clear. நாங்க 2015 சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதும் சரி, இந்த ஹைகோர்ட்ல சொன்னதும் சரி, வெரி கிளியர் ஜட்ஜ்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி டு கிவ் 27% 50% தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க அரசியல் விமர்சகர் நடுநிலையா என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க சரிங்க, உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தால் கொடுக்க கூடாது. உண்மையிலேயே அந்த அக்கறை இருந்தா இந்த வருஷம் கொடுக்கல. அத பத்தி நீங்க ஏன் பேசல? ஏன் நிர்வாக ரீதியின் காரணம் சொல்றீங்க? 27% கொடுக்கறவங்க வந்து நீங்க 50 தரல 50 சரிங்க. இப்போ பட்டி போட்டு வச்சினா சார், நான் சாப்பாடு போறேன் சரிங்க, இந்த வருஷம் சரிங்க பிரியாணி போடு அப்படினு சொன்னா இத்தனை நாள் சாப்பாடு போடாதன்னு கேட்டீங்களா? இத்தனை நாட்களாக 1% கூட கொடுக்க தயாராக இல்லாதவர்களை கேட்பதற்கு நான் தான் கேக்குறேன். சாப்பாடு போட நீங்க தயாரா இல்லனா கேக்குறேன். சாப்பாடு போட நீங்க தயாரா இருக்கீங்களா? சாப்பாடு போட நீங்க தயாரா இல்லன்னு தான் சொல்றேன். நீங்க சரிங்க, இந்த வருஷம் சரி 27% இந்த வருஷம் கொடுக்கலாம்ல? இந்த வருஷம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சரி 27% கொடுக்க முன்வந்து சொல்ல வேண்டியதானே? அத சொன்னோம். எதை அந்த 27% நீங்க சீக் இந்த வருஷம் சரிங்க, இந்த வருஷம் கேஸ் நடக்குதுல. இப்ப கேஸ் நடக்குதுல, நீங்க என்ன சொல்லணும்? ஆவணும்னு ஆசைப்படுறவங்க 27% கேட்டு இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? இந்த வருஷம் 27% கொடுக்க வேண்டியதானே? ஏன் அது முடியாதுன்னு சொல்றீங்க? நிர்வாகத்துக்கு ஏன் காரணம் சொல்றீங்க? கேளுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. இல்லங்க, இந்த வருஷம் ஏன் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? 27 50 வேணாங்க, இந்த வருஷம் 27 ஓகே சொல்ல வேண்டியதானே? ஏன் அது முடியாதுங்கறீங்க? வெரி குட் பிரதர், வெரி குட். சொல்லுங்க. நீங்க அந்த அஃபிடேவிட்லாம் எடுத்து நல்லா படிச்சு காட்டுனீங்கல்ல இந்த வருஷம். இந்த சார் ப்ளீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அஃபிடேவிட்லாம் நல்லா தெளிவா படிச்சு காட்டுனீங்கல்ல மிஸ்டர். நீங்க தயவு செஞ்சு அந்த ஆர்டர் எடுத்து அப்படி படிச்சு காட்டுங்க. 105வது பாராவை
படிச்சு காட்டுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க 105 சொல்லுங்க, படிச்சு நீங்க காட்டுங்க. ஃபுல்லா படிச்சு நீங்க இந்த மனப்பாடம் வருஷம் பண்ணி சொல்லிருக்காங்களா? நெக்ஸ்ட் இயர் கொடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போனீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? இந்த வருஷம் உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு, இந்த வருஷம் கொடுக்கிறது உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு, ஏன் அடுத்த வருஷம் வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறேன். இல்லங்க, மாணவர்கள் மேல, ஓபிசி மாணவர்கள் மேல இவ்ளோ அக்கறை இருக்கிறவங்க எதுக்கு ஒரு வருஷம் தள்ளி போடுறீங்க? எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, நான் மக்களை ஏமாத்துறேன். கட்சியில ஹை கோர்ட் தள்ளி போடுறீங்க. உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? புரியுதா? உங்களுக்கு 27% அக்கறை இருக்குல்ல? இந்த 27% ஐயோ இந்த 2020 மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கவங்க 2006ல இருந்து இந்த 14 வருஷம் என்ன பிரதர் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் எல்லாத்தையுமே கேள்வி கேக்குறேன். என்ன பிரதர் இது? எல்லாத்தையும் கேள்வி கேக்குறேன். இப்ப கடைசியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சொல்றீங்கல்ல, 27% இப்படி பதறீங்களே, 27% இப்படி ஓன்னு கூச்சலிடுறீங்களே. இருங்க, அந்த 27% அக்கறை இருக்கிற நீங்க இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதானே? அன்பார்லிமெண்டரியும் பேசல, நான் தெளிவா தான் பேசுறேன். இவர்கள் இத்தனை வருடங்களாக சும்மா இருந்து விட்டு இன்னைக்கு 2020 போயிடுச்சு, எங்களால போன மாதிரி பேசுறீங்க. ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் அதுதான், சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் அதுதான். நான் கேக்குறது இந்த ஹைகோர்ட்டோட ஆர்டர் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான ஆர்டர்னு பேசுறீங்கல்ல, அதே தான அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மட்டும் நெகட்டிவ்னு பேசுறீங்க. யாரை ஏமாத்துறதுக்கு?